நம்ம இப்போ வடிவேல் படத்தில் வந்த மாதிரி இது யார் இவன் பார்த்துட்டான் அவன் பார்த்துட்டான் இவனு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி ஆன மாதிரி ஒரு கதை இருக்கும், ஜோக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு 5 குழந்தையோட ஒரு பொம்பளை வந்து எனக்கு கேட்பாங்க, எனக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அவர் சொன்ன இது நாங்கள் இத்தனை குழந்தை இருக்குன்னா இது பஞ்சாப் காலுக்கு நாங்கள் இது இவர் அது அவர் இவர் மலையாளி ஒரு ராஜஸ்தானின்னு ஒரு 5 பேர் ஊரை பேரெல்லாம் சொல்லும். அப்புறம் சொல்லுவார் அவர், நான் வழிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு நினச்சி நீ வழிக்கு விழுந்தவங்களுக்கு நாம் எப்படி கொடுக்க முடியும்னுவார். ஜோக்காக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் வாரத்தில் இருக்குது அந்த காலத்துலேயே. ஒரு சூழலில் பிரேக்கப் ஆனால் ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி அவங்களுக்கு ஒத்து வரல, ஓகே இது நான் பரவாயில்ல சுதாரிச்சுக்கிட்டாங்க, நல்ல விஷயம். ஆனால் எத்தனை வாட்டி அந்த மாதிரி பண்ணுறது? ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ காமனாக எடுத்துக்கணும். யாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக பேசலை, காமனாக எடுத்துக்க சொல்கிறேன். ஒரு ஆணே வந்து எத்தனை பிரேக்கப் பண்ணிப்பான், என்ன இருக்குது தெரிஞ்சுக்குங்க. அன்பு வேற, பாசம் வேற, காதல் வேற, காமம் வேற, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிறது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குழப்பிக்கிறது. காதலோட நோக்கம் வேற, ஆனால் இப்போ இருக்கிற நோக்கம் வேற. காதல் புனிதமானது, ஆனால் இப்போ இருக்கிற காதல் கன்றாவியானது. பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும். எல்லா குழந்தைகளும் பெற்றோர்கள் உட்காந்து லவ் பண்ணுறது தப்பு இல்லைம்மா, லவ் பண்ணுறது தப்பு இல்லை தம்பி, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன் பார்த்துங்க, நல்லா மென்ஷன் பண்ணிங்க. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் சொல்லலை, பெண்ணுக்கு மட்டும் சொல்லலை, பையனு கூட உட்காந்து பேசுங்க. ஒரு ஆதங்கம், என் குழந்தைங்கெல்லாம் செட்டில் ஆகிடுச்சிங்க, நாங்கள் சேஃப்டியாக செட்டில் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு நமக்குன்னா வந்து கம்னு இருக்கு, நமக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஆதங்கம், இந்த சொசைட்டி மேலே நமக்கு ஒரு ஆதங்கம். எவ்வளோ கவுன்சிலிங் பண்ணுறோம் இங்கே வரவங்களுக்கு, தப்பு எது சரி எதுன்னு. ஒரு பொண்ணு அந்த மாதிரி வருது, ஃபஸ்ட் இயர் 3 மாதம் தான் ஆகுது காலேஜுக்கு போய். அந்த பொண்ணுக்கு பற்றி கொஞ்சம் அட்வைஸ் பண்ண சொல்லி அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வந்து கவுன்சிலிங் வைக்கிறாங்க. நம்ம அதுக்கு வந்து காதலை பற்றியெல்லாம் தப்பு இல்லாமல் இது இப்படி இருந்தால் இப்படி இருந்தால் இப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அவங்க அந்த பொண்ணு கேட்குது, எங்கள் காலேஜில் என் கிளாஸில் 66 பேர் படிக்கிறாங்க, அதில் ஒரு 35 பேர்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அப்போ அவ்வளோ பேரும் தப்பு பண்ணுறாங்களான்னு கேட்குது. என்ன சொல்கிறது அவங்களுக்கு? சொசைட்டி மொத்தமாக இப்படி 50% மேலே கெட்டு போய் கிடக்கும்போது ஒரு பொண்ணை மட்டும் நம்ம கலாச்சாரத்தை போதிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பொண்ணுக்கு மட்டும் கலாச்சாரத்தை போதனை கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது?